பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ மனோ 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 ம் இங்க பாருடா. முடியாது. அப்போ உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல? இவளை பேசாம இரு, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. நான் என்ன பண்ண? ஏன் மேல கோவப்படுற? ஏது நீ என்ன பண்ணியா? அடியே, உன்னை அப்பவே வாடின்ன. ஆனா நீ உட்கார்ந்த இடத்த கொஞ்சம் கூட நகராம கேள்வி மேல கேள்வி கேட்டு இப்போ உன் கூட ஜோடியை என்னையும் உட்கார வச்சிருக்க. ஆ, ஆ, அது டவுட் இருந்துச்சு, அதனால கேட்டேன். அதுக்குன்னு ஏன் மேல கோவப்படுவியா நீ? ஏண்டி, டவுட் வர்றதுக்கு இங்க என்ன கிளாஸ் ரூம்ல பாடமாடி எடுத்துட்டு இருக்கேன் நான் உன் டவுட்டை கிளியர் பண்றதுக்கு. மனோ, இப்போ என்ன மனோ பண்றது? ஆமாண்டி, இப்போ வந்து கேளு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறா. மனோ, ஏதாவது பண்ணுடா. ஏ இருடி, ஏதாவது பண்ணுன்னா என்ன பண்றது? கையும் காலையும் வேற டைட்டா கட்டி போட்டானுவோ. கொஞ்சம் கூட அவுக்கவே முடியல. அசந்த நேரமா பார்த்து இந்த மனோஜை கட்டி போட்டானுங்கய்யா. என்னாலே அவுக்க முடியல. எல்லாம் ஒன்னால தான்டா. நீ வர்றதுக்கு முன்னாடி கூட என்ன கட்டி போடல. நல்லா ஜாலியா உட்காந்துருந்தேன். இங்க பாத்தியா, நீ வந்ததும் எப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு. ஏது இப்போ என்ன சொன்ன? அது பயப்படாத, சொல்லு. இப்போ என்ன சொன்ன? பயமா? நான் ஏன்டா பயப்படணும்? நான் உண்மையை தான் சொல்றேன். நீ வர்றதுக்கு முன்னாடி என்னை கட்டி கூட போடல தெரியுமா? ஜாலியா உட்காந்துருந்தேன். ஆனா இப்ப நீ வந்ததும் இங்க பாரு, கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. வலிக்குது. தப்பு பண்ணிட்டேன்டி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ உனக்கு புரியுதா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு? புரியுது, நல்லாவே புரியுது. உன்னை அப்படியே போன்னு விட்டுருக்கணும்டி. பேசாம சஸ்திகாவையும் ரியாவையும் மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கணும். உன்னை இங்கேயே விட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு உன்னை காப்பாற்ற வந்தேன் பத்தியா, அதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. இல்லைன்னா உன்கிட்ட இப்படிலாம் பேச்சு வாங்க முடியுமா? அப்போ 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 அப்போன்னு இழுக்காத, என்னன்னு சொல்லு. அப்போ உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை இல்ல? அட கடவுளே, இது என்ன புது ட்ராக்ல போகுது? நீ இப்படி சைலண்டா இருக்கும்போதே தெரியுது உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நீ வர வர மாறிக்கிட்டே போற மனோ. உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. ஏய், அப்படிலாம் இல்லடி. நீ ஏன் ஒன்று சொல்லிட்டு இருக்காத. ஏற்கனவே நம்ம 2 பேரும் பிரச்சனையில மாட்டியிருக்கோம். இப்போ இதெல்லாம் தேவையாடி? இல்ல, உனக்கு என்ன பிடிக்கல. அதனால தான் இப்பெல்லாம் நீ பேசுற. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. வர வர உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் போர் அடிச்சிட்டேன் உனக்கு இல்ல? ஐயோ, இவனுங்கள்ட்ட இருந்து கூட ஈஸியாக தப்பிச்சிடலாம் போல. இப்போ இவகிட்ட இருந்து எப்படி நான் தப்பிக்க போறேன்னு தெரியலையே. ஏய், இங்க பாருடி, அப்படிலாம் எதுவும் இல்லடி. கொஞ்சம் பொறுமையா இருடி. ச்சே, ஒரு எரிச்சலா இருக்கு. வந்ததுல இருந்து நெய் நெய்னு அழுதுகிட்டே இருக்கிறா. ஏய், கொஞ்ச நேரம் கம்முனு இருடி. ஏண்டி நீ வேற? ச்சே, பாவுண்ட அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கு இவங்க வராமையே இருந்திருக்கலாம். டேய், உனக்கு என்னடாச்சு? இப்ப எதுக்கிட்ட கோவமா நின்னுட்டு இருக்க? அந்த பிள்ளை அழுவுறது ஒரே எரிச்சலா இருக்கு. அவள டேய் சும்மா இருடா. அந்த பிள்ளைகிட்ட வாயை கூட்டு நீ அசிங்கப்பட்டு நிக்காத. இல்ல, உனக்கு என்ன பிடிக்கவே இல்ல. என்
எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க நீ இப்பெல்லாம். ஏ சி கம்முனு கடை. சும்மா நெய் நெய்ன்னு காதுல கொசு வட்டம் வந்து கத்திக்கிட்டே இருக்கிற. ஏய், என்னடா மிரட்டுற? என் கட்டு கையை மட்டும் அவுத்து விடுங்கடா, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். அடிங்க. பக்கத்துல ஒன்று உட்காந்துக்கிட்டு நெய் நெய்ன்னு கொசு வட்டம் காதுல கத்திக்கிட்டே இருக்குது. நான் எவ்வளோ நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? மனோ மனோ அடைச்சி அழுவுறது நிறுத்து. சும்மா எரிச்சல் ஏற்றிக்கிட்டு. ஐயோ போயங்கண்ட, உனக்கு என்ன தெரியும் என் காதலை பத்தி? எல்லாம் உங்களால தான். உன் பக்கத்துல நிக்கிறானே, ஐயோ கிழட்டு பயலே, வயசானவன் நம்பி உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தா என்னை பிடிச்சிட்டு இங்க வந்து போட்டு இப்ப எனக்கும் என் ஆளுக்கும் சண்டையை முட்டி விட்டல்ல நீனு. இருடி இரு, உனக்கு இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரண்டி, கொஞ்சம் யோசிக்க விட. எப்படியாவது நம்ம 2 பேரும் இங்கிருந்து தப்பிச்சு குழந்தைங்களையும் காப்பாற்றி கூட்டு போகணும். இவனுங்க இந்த டைமுக்கு வர மாதிரி தெரியல. அது வரைக்கும் இப்படியும் உக்காந்துருக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. சரி மனோ சரி, நான் எதுவும் பேசல, நீ யோசி. டே அண்ணா, டேய் என்னடா கோலம் இது? என்னாச்சு உனக்கு? அது ஒரு பைத்தியக்காரனால வந்தது. பைத்தியக்காரனா? சரி நீ எப்போ வந்த? நான் வந்து இங்கே 1/2 மணி நேரம் ஆகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 1/2 மணி நேரம் ஆகுதா? டேய் நான் உன்னை பார்க்கவே இல்லை, வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்ற. அதானே, நான் வந்தது கூட கவனிக்காம அப்படியே ஆடிட்டு இருந்தா எப்படி தெரியும் யார் உள்ள வர போறாங்கன்னு? ஓ, நான் ஆடிட்டு இருக்கும்போது வந்தியா? சாரிடா தம்பி, நான் கவனிக்கல. அதை தான் நானும் சொல்றேன். இப்படி கவனிக்காம ஆடிட்டு இருந்ததால தான் நான் வந்ததையும் உன்னால பார்க்க முடியல, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்ததையும் பார்க்க முடியல. என்னடா சொல்ற? பின்னாடி ஒருத்த வந்தனா? எங்க அவன்? அவனை சும்மா கத்திட்டு இருக்காத. அதெல்லாம் அவனை அடிச்சு நான் கட்டி போட்டு வச்சுட்டேன். அவன் அடிச்ச அடியில் நான் போய் விழுந்ததுல துணி எல்லாம் அழுக்காயிடுச்சு. நான் போய் என் துணியை மாத்திட்டு வரேன். சரிடா, நான் அப்ப கவனமா பாத்துக்கிறேன். இனிமே யாரும் இங்க வர முடியாது. நீ போய் உன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. கவனமா இருந்தா சரி. இதோ நான் போயிட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ. யாருக்கு யார் அண்ணனே தெரிய மாட்டேங்குது. இந்த மிரட்டிட்டு போறான். சரி, இப்ப நம்ம அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அண்ணி அழாதீங்க நீ, அதான் பசங்க 3 பேரும் போயிருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. நீங்க அழாதீங்க நீ. எப்படி வனஜா அழாம இருக்க முடியும்? சின்ன குழந்தை, பச்சை புள்ள, அது என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்குதோ தெரியல. நாங்கள் வீட்டில் இருந்தும் எங்களுக்கு தெரியாமலே குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை கூட கவனிக்காம இருந்திருக்கோம். நானா என்ன மனுஷி? அண்ணி அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காத நீ, அவன் நல்லா தான் இருப்பான். நீங்கள் அழாதீங்க. பசங்க போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சி குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அழாதீங்க நீ. என்னடா இவனுங்க போனானுங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல. அங்க என்னாச்சுன்னே தெரியல. நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதான் என்னன்னு தெரியலடா. ஏதாவதுனா தகவல் தெரிஞ்சா நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானுங்கல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவானுங்க. இல்லடா, பசங்க அங்க ஏதோ கஷ்டப்படுற மாதிரியே தோணுது. நம்ம ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லடா அண்ணாமலை, அது சரி வராது. அதான் பசங்க போயிருக்காங்கல்ல, நம்ம இங்கேயே இருப்போம். அவனுங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இல்லடா, என் மனசு கேட்கல. பசங்களும் ஏதோ ஆபத்துல மாட்டின மாதிரியே தோணுது. எனக்கு இங்க உட்காந்துருக்கவும் முடியல. மனசெல்லாம் ரொம்ப படபடன்னு இருக்கு. நான் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு அங்கே போய் பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவனுங்களுக்கு ஏன் உதவியும் தேவைப்படும்டா. நான் போறேன், நீ வேணா இங்கே இரு. சரி சரி, நானும் வரேன். காவியா, சொல்லுங்க மாமா. இப்படி அழுதுகிட்டே இருக்காதம்மா. அதான் தம்பிங்க போயிருக்காங்கல்ல, கிரணும் போயிருக்கான். கண்டிப்பா 3 பேரும் குழந்தைங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்படி நீ அழுதுகிட்டே இருக்காத. இல்லைப்பா, முடியலப்பா. எப்படிப்பா அழாமல் இருக்க சொல்கிற? என் பொண்ணையும் காணோம். ரியாப்பா சின்ன குழந்தப்பா, அவளை ஏன்பா தூக்கிட்டு போனானுங்க? அதுதான்ப்பா என்னால் தாங்கிக்கவே முடியல. நீ அழாதம்மா, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. கண்டிப்பா நம்ம பசங்க அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும் மாமா. ஆனால் ஒரு அம்மாவா என்னால் என் குழந்தைய பிரிஞ்சிருக்கன்ட்டு அழாமல் இருக்க முடியுமா? உன் வலி என்னன்னு எனக்கு புரியுதுமா. என் பேத்திங்களை பிரிஞ்சு
எனக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு அம்மாவா உனக்கு எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பசங்க அங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதனால நான் போய் என் பசங்க என்ன பண்றாங்க நான் பார்த்துட்டு வரேன். இப்படியே என்னால இங்க உட்காந்துருக்க முடியல. சரிங்கப்பா, நீங்கள் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க பா. குழந்தைங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா. நீ கவலையே படாதம்மா. அப்பா நான் இருக்க. கண்டிப்பா குழந்தைங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவேன். காவியா, இந்த நிலைமையில உங்க அத்தைக்கிட்டையும் உங்க அம்மா கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால நீ அவங்க கிட்ட சொல்லிடு, நாங்க வந்து பசங்க கிட்ட தான் போயிருக்கோம் அப்படின்னு. சரியா? சரிங்க மாமா, நீங்கள் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது சொல்லுங்கள். இன்னமும் அவங்க என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. அதுவே எனக்கு இன்னும் பயத்தை உண்டாக்குது. சரிம்மா, நாங்க போனதும் உனக்கு நான் ஃபோன் பண்றேன். வாடா, நம்ம கிளம்பலாம். என் தங்கமே, நீ எங்கடா இருக்க? உனக்கு எதுவும் ஆகாது. இந்த அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஹலோ ஹாய் செல்லம், எப்படி இருக்க? காவ்யா, யார் ஃபோனில்? தெரியலத்த, யாருன்னு தெரியல. ஹலோ, யார் நீங்கள்? என்ன டார்லிங், அதுக்குள்ளேயே என்ன மறந்துட்ட? நான் தான். இல்லை, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. யார் நீங்கள்? நீ காவியா தானே? ஆ ஆமாம், நான் காவ்யா தான். நீங்கள்? நான் தான் உன் அன்பான காதலன் சங்கர் பேசுறேன். பொறுக்கி நாயே, நீ எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ண? ஆ, என் டார்லிங்க்கு இப்ப நான் யாருன்னு நல்லாவே ஞாபகம் வந்துருச்சு இல்ல டார்லிங்? ஏன் பிள்ளைகிட்ட அசிங்கமா பேசுறான் இவனை. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க, அவன்கிட்ட நான் பேசுறேன். நீங்க அமைதியா இருங்களேன். இல்லம்மா, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கத்த. இவனா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அப்போ குழந்தைங்களுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். ஆமாம் வனஜா, பாப்பா சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். ஓய் டார்லிங், என்ன இருக்கே இல்லையா? டே புருக்கி, இப்போ எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ண? ஒரு காதலன் காதலிக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா என்ன? செருப்பு பிஞ்சிரும் நாய. சரி விடு, என்னோட அருமெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அதை பற்றி தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? முதல்ல எதுக்கு ஃபோன் பண்ணன்னு சொல்லு. ஆமல்ல, எதுக்கு நான் ஃபோன் பண்ணேன்? ஆ, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, என் செல்ல டார்லிங் வந்து இப்ப ரொம்ப சோகத்திலையும் அழுதுகிட்டே இருப்பாளா, அதான் அவளை சமாதானப்படுத்தலான்னு ஃபோன் பண்ணேன். அழுகிறனா? சோகமாக இருக்கனா? நான் ஏன்டா அழுகணும்? நான் ஏன்டா சோகமாக இருக்கணும்? நான் நல்லா தான் இருக்கேன். பாரேன், என்கிட்டே போய் சொல்ற. நீ இவ்வளோ நேரம் அழுதுட்டு தான் இருந்த. நான் ஃபோன் பண்ணதும் அழுகையெல்லாம் மறைச்சிக்கிட்டு கோபமா பேசினா நீ இதுக்கு முன்னாடி அழுகாது எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? டேய், நீ என்னை நேரில் பார்த்துட்ருக்கியா? நான் அழுகிறேனா சிரிக்கிறேனான்னு உனக்கு தெரியறதுக்கு? டார்லிங், நீ இப்ப சோகமாவும் இருக்க அழுதுகிட்டும் இருக்க. உள்ளுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, நான் பேசிட்டு இருக்க எந்த பதிலும் இல்ல? எப்படி தெரியும்னு கேளு. எப்படிடா உனக்கு தெரியும்? ஏன்னா அதுக்கு காரணமே நான் தானே. இல்லை, புரியல. அதுக்கு காரணம் நீ தானா? அட, உனக்கு இன்னுமா புரியல? நான் ஃபோன் பண்ண உடனே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா வர வர நீ ரொம்ப மக்காகுற. உன் புருஷன் சரியில்லை பார்த்துக்கோ. டே பொறுக்கி, அவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லைடா. ஆமா, அவெல்லாம் ஒரு ஆளு. அவனை பத்திலாம் நான் பேசிக்கிட்டு. சரி சரி, இப்ப எங்க வீட்டை அதுக்கு காரணமே நான் தான் டார்லிங். என்னடா ஃபோன் பண்ணி உளறிட்டு இருக்க? இப்போ உன் வீட்டுல நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே உட்காந்து அழுதுட்டு இருக்கும். எல்லா இடத்துலயும் நாய் அலையிற மாரி அலைஞ்சிட்டு இருப்பானுங்க உன் அண்ணன் தம்பிங்க எல்லாரும். அப்புறம் உன் மாமா பையன், அவனும் சேர்த்துதான். உன் குடும்பமே இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க இல்ல? இருக்கணும், இருந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த மாரி பண்ணி வச்சிருக்கல நானு, அப்போ இருந்துதானே ஆகணும். அப்போ
அப்போ என் வீட்டில் இப்போ நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே? கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்ட. நானே தான், நான் மட்டும்தான். டி பொறுக்கி நாயே, உனக்கு ஏன் கூட பிரச்சனைனா என்கிட்ட மோத வேண்டியதானடா. அதுக்கு எதுக்குடா சின்ன குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்க? கரெக்டு தான், எனக்கு உன் கூட தான் பிரச்சனை. உன்கிட்ட நேரடியாக மோதி இருக்கலாம் தான், ஆனால் உன்கிட்ட மோதுனா உனக்கு வழி தெரியாதுல்ல. அதனால தான் அவன் வீட்டு குழந்தைங்கள தூக்கிட்டேன். அப்புறம் உன் குழந்தைங்கள மட்டும்தான் தூக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, அதான் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வந்துட்டேன். வயசு பொண்ணு வேற, எங்ககிட்ட வேற வயசு பசங்க அதிகமாக இருக்கிறாங்க. டே பொறுக்கி நாயே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் பொண்ணுங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், நீ கவலையே படாத செல்லம். யாருடா நீயா? நீ பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பியா? டே, உன்னை பற்றி எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சுடா. ரொம்ப 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 சந்தோஷம். என்னை பற்றி நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு டார்லிங். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா என் குழந்தைங்களையும் அவளையும் விட்டுரு. இல்லைன்னா வச்சுக்கியேன், என் வீட்டு ஆம்பளைங்களே உன்னை அடிச்சே கொண்டுருவாங்கடா. ஆமாமா, உன் வீட்டு ஆம்பளைங்க ரொம்ப வீரம்தான். அதான் ஒருத்தன் வந்து இங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கான். என்ன மாட்டிக்கிட்டாங்களா? டேய், நீ என்னடா வளரிட்டு இருக்க? நான் வளரல தங்கம், உண்மையை தான் சொல்றேன். உன் தம்பி தான் நினைக்கிறேன். அர்ஜுன் இல்ல, அர்ஜுனை தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. உன்னோட இன்னொரு தம்பி, அவன் பேர் கூட என்னமோ அந்த பொண்ணு கூட கத்திட்டு இருந்துச்சு, ஏதோ மனோ மனோ மனோ. மனோஜ்? ஆ, மனோஜ், அவனே தான். சார் ரொம்ப ஹீரோன்னு நினப்பு, ஹீரோயிசம் காமிக்கிறன்ட்டு வில்லன்ட்ட வந்து தானாவே மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டு இப்போ முழிச்சிட்டு இருக்காரு. டேய், உனக்கு என்ன தாண்டா வேணும்? இதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆ, இப்ப கேட்டியே, இது கரெக்டான கேள்வி. எனக்கு என்ன வேணும்? சொல்லி தொலைடா, உனக்கு என்ன தாண்டா வேணும்? வேற எதுவும் இல்லை சொல்லும், நீதான், நீ மட்டும்தான், வேற எதுவும் வேணாம். பொறுக்கி நாயே, வந்தன வச்சுக்கியேன், உன்னை ஏன் கையாலே கொன்றுவேண்டா. ஏ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த அத்தனை பேத்துக்கு முன்னாடி அரைஞ்சல்லடி, அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாம். நீ என்னை ஏமாத்தினதுக்கு அன்னைக்கு உன்னை நான் அடிச்சதோட விட்டேன்னு சந்தோஷப்படு. இல்லை அன்னைக்கு நீ அடிச்சதே என்னால தாங்கிக்கவே முடியலடி. அதனால தான் பழிக்கு பழி வாங்க வேண்டாம். அதான் உன் குழந்தைங்கள தூக்கிட்டேன். நீ இப்போ என்ன பண்ற? நான் ஒரு லொக்கேஷன் உனக்கு சென்ட் பண்ணுவேனா, அதை உன் அண்ணன் தம்பிங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? நீ மட்டும் அப்படி, நீ மட்டும் தனியா கிளம்பி அந்த லொக்கேஷனுக்கு வர. இல்லை, தனியா வர முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஐடியா பண்ணி உன் அண்ணன் தம்பிங்களுக்கு எல்லாத்துக்கும் லொக்கேஷன் ஷேர் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கியேன், உன் குழந்தைங்க உனக்கு கிடைக்காது. என்ன, புரியுதா? இல்லை இல்லை, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. நான் கிளம்பி வரேன். குழந்தைங்கள மட்டும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். அது அப்படி வா வழிக்கு. சரி, ஓகே, நீ சீக்கிரமா கிளம்பி வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, இப்போ நான் என்ன பண்ணுறது? கவியா, கவலைப்படாதீங்க அண்ணி, நீங்கள் தைரியமாக போங்க. ஆமாங்க்கா, நீங்கள் தைரியமாக போங்க. அது எப்படி நிலா, அவனை நம்பி நான் எப்படி தனியாக போகிறது? அண்ணி, உங்களை நான் தைரியமாக போக தான் சொன்னேன், ஆனால் தனியாக போக சொல்லலை. நீ என்ன சொல்கிற நிலா? எனக்கு ஒன்றும் புரியல. தனியாக போக சொல்லலைன்னா? நீங்கள் அவன் வர சொன்ன இடத்துக்கு நீங்கள் போங்க அண்ணி, உங்கள் பின்னாடியே நாங்கள் ஃபாலோ பண்ணி வரோம். ஆனால் நிலா, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? நான் தனியாக வரல, எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் குழந்தைங்கள ஏதாவது பண்ணிடுவானே. அக்கா, நீங்கள் பயப்படாதீங்க, அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் தனியாக தான் வருவீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் பின்னாடி வரோன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டான். அதனால நீங்கள் தைரியமாக போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆமாண்ணி, நீங்கள் தைரியமாக போங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம தான் காப்பாற்றணும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது
அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால் நீங்கள் தைரியமாக போங்க. உங்களுக்கு பின்னாடியே நாங்கள் வரோம். ஆமாண்டி, நீலாம் சொன்ன மாதிரி நீ போ, நாங்கள் பின்னாடியே வரோம். நீ பயப்படாத. குழந்தைங்களுக்கெலாம் ஒன்றும் ஆகாது. குழந்தைங்களுக்கெலாம் ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நிலா, நீ சொன்ன மாதிரியே நான் போகிறேன். நீங்கள் என் பின்னாடியே வாங்க. அப்புறம் என்னால் அர்ஜுனுக்கும் கிரணுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் அவங்க 2 பேர்த்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம். எப்படியும் அவன் என்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். அதனால் இந்த தகவலை நீங்கள் அர்ஜுனுக்கிட்டேயும் கிரணுக்கிட்டேயும் சொல்லிடுங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் சொல்லிக்கிறோம். நீ இப்போ போ, இல்லைன்னா வச்சுக்கேன் அவன் குழந்தைங்க ஏதாவது பண்ணிடுவான். அத்தை, அவனால் குழந்தைங்க மேலே கையை கூட வைக்க முடியாது. நீங்கள் கவலையே படாதீங்க. அண்ணி, நீங்கள் தைரியமாக போங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்போ சரிம்மா, நான் போகிறேன். தைரியமாக போகிறேன். என் குழந்தைங்களுக்காக நான் போகிறேம்மா. எப்படி மனோஜ் அங்கே இருக்கான்ல, அது போதும். அவன் பார்த்துப்பான். அதுக்கப்புறம் அர்ஜுனும் கிரணும் வந்துடுவாங்க. நீங்களும் வந்துடுவீங்க. எனக்கு எந்த பயமும் இல்லைம்மா. நான் போகிறேன். இந்த நிலா எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காளோ அதே அளவுக்கு கோபம் வந்துச்சுன்னா யாரையும் சும்மா விட மாட்டா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என் வீட்டு குழந்தைங்க மேலே கை வச்சிருப்ப. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. உன்னோட முடிவு என் கையில் தான். வரேன்டா, உனக்கான யமனா நான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.